ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நடு ரோட்டில் நடந்த வித்தியாசமான சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கே இந்த ரோட்டை பார்க்கும்போது எந்த வித்தியாசமும் தெரியல, ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது. அப்படி நம்பி தான் இந்த பைக்கை ஓட்டிட்டு வந்தாங்க. ஆனால் நடுவழியில் இவ்வளோ பெரிய பள்ளம் இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. எதிர்பாராத நேரத்தில் பைக்கு பள்ளத்துக்குள்ளே இறங்க 2 பேரும் நல்ல வேலையை தப்பிச்சு கரைக்கு வந்துட்டாங்க. உள்ளே போன பைக்கோட கதை தான் என்னன்னு தெரியல. பைக்கு உள்ளே விழுந்ததுக்கான அடையாளமே இல்லை பாருங்க. இன்னும் இந்த பள்ளத்துக்குள்ளே என்னென்ன விழுந்து கிடக்குதோ எல்லாத்தையும் தேடி எடுக்கணும். அடுத்ததான் இங்கே மெதுவாக காரை திருப்பி கொண்டு வரதை பார்க்குறோம். இங்கே நடுவழியில் ஒரு தண்ணி குழாய் இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல தான். கார்ல வந்தவருக்கும் அந்த விஷயம் தெரியாது. கார்ல ஏதோ தட்டுப்படுது அப்படிங்கிறது மட்டும் தான் தெரிஞ்சது. அவ்வளவுதான், மூடி திறந்து தண்ணி எல்லாம் கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. கார் ஓட்டிட்டு வந்தவருக்கு ஏதோ நடந்து போச்சு அப்படிங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சது. எப்படியோ மெதுவா காரை இந்த பக்கமா ஓட்டி அவர் போய் சேர்ந்துட்டாரு. இங்க இந்த வீடியோல பைக்ல வேகமா வரது தான் பாக்குறோம். இந்த நடு ரோட்ல இவ்வளோ பெரிய பள்ளம் இருக்கும் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. அவரும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாரு. வந்த வேகத்துல பள்ளத்துல தட்டி பைக் உள்ள விழுந்துருச்சு. ஆளும் தான். அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வேகமா ஓடி வந்து அவரை தூக்கி விட்டுருக்காங்க. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இங்க பள்ளம் இருக்கிற விஷயம் தெரிஞ்சதுனால இது ஒரு எதிர்பார்த்த சம்பவமா தான் இருந்தது. அதனால யாரோட முகத்திலயுமே ஆச்சரியம் இல்ல. இப்படியே ஒரு 4-5 பேரை தூக்கி விட்டுருப்பாங்க போல. மெதுவா வந்து இவரையும் தூக்கி பைக்கையும் தூக்கி விட்டாச்சு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல வண்டி நிறைய பாரத்தை தூக்கிட்டு வந்தவர் ஒரு ஆளோட துணை கூட இல்லாம அத்தனை பாரத்தையும் ஒரே செகண்ட்ல கீழே இறக்கி வச்சுட்டாரு. பார்க்கும்போதே நம்ப முடியாத விஷயம் தான். அதோட இந்த வண்டியும் அவரோட கட்டுப்பாடு இல்லாம சுத்த ஆரம்பிச்சிருக்கு. இந்த வண்டியை நிதானத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. பக்கத்துல வந்தவர் வண்டி நிக்குமா நிக்காதா ஒரு வழியா நின்றதுக்கு அப்புறம் தான் இடத்த காலி பண்றாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல கையில வச்சிருந்த போன் வலிக்கு எண்ணெய் சட்டிக்குள்ள விழுந்த கதையை தான் பாக்குறோம். போனை டக்குன்னு எடுத்துடலான்னு பார்த்தா அது வலிக்கு மறுபடியும் எண்ணெய் சட்டிக்குள்ள தான் விழுது. அதை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு. கடைசியில இந்த போனையும் எண்ணெயில போட்டு பொறிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்ததான் இங்க இந்த வீடியோல கையில ஒரு ஃபைல் வச்சிருந்தவர் ஃபைலை திறந்த நேரம் பார்த்து வேகமா காத்தடிக்கவும் ஒவ்வொரு பேப்பரும் ஒவ்வொரு திசைக்கு பறக்க ஆரம்பிச்சிருக்கு. காத்து கூட நமக்கு சோதனை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த பேப்பர் எல்லாம் இங்க இருந்து அடுத்த தெருவுக்கே பறந்து போயிடுச்சு. இந்த ராத்திரியில இனி ஒவ்வொரு பேப்பரா தேடி எடுக்கிறதுக்குள்ள அவ்வளவுதான். அடுத்து வேகமா வீசின காத்துல பேப்பர் இருந்ததுக்கான அடையாளமே இல்ல. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஓரமா போய் ஒதுங்கிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல வண்டி என்னைக்கு நல்லா சுத்தம் பண்றது அப்படின்னு தண்ணியை வேகமா அடிச்சிட்டு இருக்காரு. தண்ணி பாஞ்ச வேகத்துல அந்த வண்டியுமே சறுக்கத்துல நிறுத்தி இருந்ததுனால வேகமா ஓட்டு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த செகண்டே இவரு பின்னாடியே ஓடி போயிட்டாரு. ஆனாலும் வண்டி பள்ளத்துல விழுறத தடுக்க முடியல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல அளவுக்கு அதிகமா பாரத்தை ஏற்றி எப்படியாவது கொண்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த நேரத்துல சரியான நேரம் பார்த்து அது அவ்வளவுமே வலிக்கு கீழே விழுந்திருக்கு. ஒரே நேரத்துல இத்தனை அட்டுப்பிட்டி விழுந்தா எதை தான் பிடிக்கிறது? இனி பொறுமையா உட்காந்து மெதுவா எடுத்து வைக்க வேண்டியதுதான். எங்க இந்த வீடியோல பெரிய லாரி ஒண்ணு வேகமா வரத பாக்குறோம். அது அங்க இருக்கிற தடுப்புல தட்டி அந்த தடுப்பையும் சேர்த்தே தூக்கிட்டு போகுது. நல்ல வேலையை பக்கத்துல ஆட்கள் யாரும் இல்ல அப்படிங்கறதுனால யாரு மேலையும் படல. எங்க இந்த வீடியோல கறிக்கடையில ஆள் யாரும் இல்லாததை பார்த்ததும் இந்த நாய் மெதுவா பக்கத்துல வந்து ஒரு காலையே தூக்கிட்டு போயிடுச்சு. கறி விற்கிற விலைக்கு கறியை அளந்து போடுற மாதிரி தான் இருக்கு. இதுல இந்த நாய் எவ்வளவு அதிர்ஷ்டம் பண்ணிருக்கு. கறிக்கடையை விட்டு ஒரு செகண்ட் கூட நகரக்கூடாது போல. திரும்பி பாக்குறதுக்குள்ள 2 காலே காணாம போயிடும். எப்படியோ நாய்க்கு நல்ல விருந்து கிடைச்சது. அடுத்தது இங்க இது என்னடா வண்டிக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் வேகமா போயிட்டு இருக்கிற வண்டியில இருந்து பாதி கலண்டு அப்படியே ரோட்ல விழுந்துடுச்சு. இங்க இந்த வீடியோல பாக்குற லேடி தடுப்பை தாண்டி இந்த பக்கம் போகிறதுக்காக முயற்சி பண்றாங்களாம். ஆனா அந்த கம்பி ஒண்ணு அவ்வளவு கூர்மையா இருக்குது. இதை தாண்டதும் அவ்வளவு ஈஸியா இல்ல. இருந்தாலும் விட மாட்டேன், இப்பவே அந்த பக்கம் போகணும் அப்படின்னு தடுப்பு மேல ஏறி குதிச்சவங்க தடுப்பை தூக்கிடுச்சு. கடைசியில உயரத்துல தொங்குற மாதிரி நிலைமை. இதை பார்த்து ஒருத்தர் வேகமா வந்து காப்பாத்தி இருக்கிறாரு. கடைசியில தொங்கல்ல தொங்கி மெதுவா கீழே இறங்க வேண்டியதாயிடுச்சு. இருந்தாலுமே அந்த லேடி அந்த அளவுக்கு எதுவும் நடக்காத மாதிரி சத்தமே இல்லாம கீழே இறங்கி மெதுவா நடந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. போக கூடாதுன்னு தடுப்பு வச்சா கடைசியில இந்த மாதிரி. இந்த வீடியோல ரோட்ல 3 பேர் நடந்து போயிட்டு இருக்கிறத பாக்குறோம். அங்க கார்ல இருந்து ஜன்னல் வழியா குதிச்சு வெளியே வந்தது ஒரு நாய். வந்த வேகத்துல இந்த 3 பேரையும் தான் சுத்தி வந்தது. காரை நிறுத்திட்டு உடனே கார்ல இருந்து கீழே இறங்கி வந்தாரு. வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் ஜாலியா இருக்கட்டுமேனு வெளியே கூட்டிட்டு வந்தா நடு ரோட்ல வந்து அதோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்கு. பின்னாடியே துரத்தி எப்படியோ அதை ஒரு வழியா பிடிச்சு மறுபடியும் கார்ல போட்டு கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க இந்த வீடியோல பாக்குற நாயை சேர்ல மாட்டி விட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த நாய் இப்படி ஒரு நேரத்தை தான் எதிர்பார்த்து இருந்திருக்கும் போல. இந்த லேடி எந்திரிச்ச நேரம் பார்த்து சேரை தூக்கிட்டு மெதுவா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. சேர் பின்னாடி இருக்கிறத நினைச்சு இந்த லேடி உட்காந்து கீழே விழுந்துட்டாங்க. நாய்க்கு சேட்டையை பாத்தீங்களா, சத்தமே இல்லாம இப்படி ஒரு வேலை பார்த்துட்டு இங்க இந்த வீடியோல அடுத்த ஒரு நிமிஷத்துல இந்த இடமே வேற மாதிரி மாறுறது தான் பாக்குறோம். தரைக்குள்ள இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. நிக்காத தண்ணி அந்த இடத்தையே வெள்ளக்கடை மாத்திடுச்சு. கடைக்குள்ள இருந்து எல்லாரும் வெளியே வந்து எட்டி பாக்குறாங்க. இது என்ன திடீர்னு இவ்வளோ தண்ணின்னு. இப்போ கடையை மூடுறதா இல்ல திறந்துட்டே இருக்கிறதா அப்படின்னு ஒரே குழப்பம் தான். அங்க இருக்கிற பொருட்கள்லாம் தண்ணியில கொஞ்சம் கொஞ்சமா நகர வேற ஆரம்பிச்சாச்சு. கடை வாசல்ல நிக்கிறவருக்கு இது எங்க இருந்து வருதுன்னு ஒரே குழப்பம் தாங்க முடியல. அடுத்ததான் ஓட்டுற வண்டி மட்டும் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல அப்படின்னா வண்டி போற திசைக்கு நம்மளும் போக வேண்டியதுதான். இங்க ரோட்ல தான் வண்டி
வண்டியை திருப்பிட்டே இருந்தாரு. திடீர்னு அந்த கடைக்குள்ளே நுழைஞ்சிட்டாரு. அப்படியே அந்த வாசலோட போய் இந்த வாசலோட வெளியே வந்து சேர்ந்தாச்சு. யாருக்கும் சேதாரம் இல்லை, அது வரைக்கும் நன்மை. இங்க ரோட்டோரத்தில் ஒரு கார் நிறுத்தி வச்சிருக்காங்க. சைக்கிளில் போறவர் பெரிய மரக்கிளையே பின்னாடி கட்டி வச்சிருக்காரு. போற வேகத்தில் அந்த மரக்கிளை அப்படியே கார்ல உரசிடுச்சு. கார்காரர் மட்டும் பார்த்தாருன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சைக்கிளை வேகமாக மிதிக்க ஆரம்பிச்சிட்டாரு.